சனி ஞாயிறு 2 நாளில் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க. கறி குழம்பு, மீன் குழம்பு காரசாரமாக போச்சு. திங்கட்கிழமை ஏதாவது மைல்டாக சிம்பிளாக சாப்பிடணும் போல தோணுச்சு. என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் எங்கள் அம்மாவுடைய ஞாபகம் வந்தது. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச முருங்கைக்காய் முட்டை பருப்பானம். முருங்கைக்காய் சீசன் வந்துச்சுன்னா அடிக்கடி இதான் எங்கள் அம்மா செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் முருங்கைக்காய் இருந்தது, முடிவு பண்ணிவிட்டேன். அதுவே செஞ்சிடலான்னு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, ஒரு கொத்து வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து, அது நல்லா ப்ரௌன் ஆகி வந்ததும் நறுக்கி வச்சுருக்க 200 கிராம் வெங்காயத்தையும் சேர்த்துட்டேன். 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துட்டேன். 150 கிராம் பைத்தம்பருப்பை வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துட்டேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எங்கள் வீட்டு ஹோம்மேட் மசாலாவும் சேர்த்து, தண்ணி முழுகிற அளவு சேர்த்து மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் அந்த பருப்பு வெந்திருக்கும், நான் முழுசாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்காயும் சேர்த்து, கொஞ்சம் உப்பும் சேர்த்து, மறுபடியும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மூடி மறுபடியும் 5 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சிடணும். திறந்து பார்த்தோன்னா முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கும், பருப்பும் நல்லா பூத்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் திக்காக 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் முட்டைகளை நம்ம உடச்சி ஊற்றிடலாம். முட்டைகளை உடச்சி ஊற்றி மறுபடியும் மூடி அப்படியே ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா சூப்பரான முருங்கைக்காய் முட்டை பருப்பான ரெடிங்க. ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்குங்க. சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. அப்படியே தேவைப்பட்டுச்சுன்னா நார்த்தங்காய் ஊறுகாய் சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட. மதியானம் லஞ்சுக்கும் இதுவே வச்சுக்கலாம். நைட்டு சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்க. அது இதுதான் நான் நினைக்கிறேங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?